பண்ணுங்க. யாக்கோபு 1:17 சுருக்க வாசிங்களா. James chapter 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேறுமையின் நிழலும் இல்லை. I would like to dedicate this message, short message to all the mothers, right? இருக்கிற ஒவ்வொரு தாயார்களுக்கும் இந்த சிறிய செய்தியை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஆமென். யாக்கோபு 1:17 Every good gift and every perfect gift is from above and comes down from Father of light, and whom there is no variation or shadow of turning. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, நம்மளுடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். அது ஒரு தன்மை. சொல்லுங்க, தன்மை. Right? The first thing about God is love, and the attribute or the function of love is giving. சொல்லுங்க, giving. ஆண்டவர் அன்பானவர். இந்த அன்பானவருக்கு ஒரு அர்த்தம் அவர் கொடுக்கிறவர். அது எங்க நீங்க பார்க்கலாம்னா யோவான் 3:14 பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை நேசித்தனால அவரோட ஒரே பேரா நம்ம குமாரன் என்ன செய்ய நம்மளுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, கொடுத்தார். சொல்லுங்க, கொடுத்தார். இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் செய்கிற நன்மையான காரியங்களை பார்க்கலாம். ஆனால் நன்மையான செய்கிற காரியங்களை பார்க்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளுக்கு நன்மைகளை செய்வார். பக்கத்துல ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆனால் இந்த நன்மைகளை செய்கிறதுக்கு மேலாக இந்த நன்மைகளை செய்கிற ஆண்டவரை நம்ம பார்க்கணும். இந்த மாலை வேளை ஆமென். 2 காரியங்களை போட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக அது கொடுக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்க்கணும். ஆமென். ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். God said, and God introduced himself to Moses. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது மோசே கேட்கிறார், நீங்க யார் என்று. ஆண்டவர் சொல்கிறாரு, I am who I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவருடைய செயல்களை நீங்கள் ஒவ்வொரு பேராக நீங்கள் பார்க்கலாம். என்னோட செய்தியின் தலைப்பு நான் என்ன சொல்லணும்னா, God is good. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். Come on. தீபா சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். Come on. திரும்பி பார்த்து சொல்லுங்க, God is good. Come on, God is good. Come on, God is good. Amen. பாருங்க, இந்த வரங்களை அல்லது ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய நேச்சர் நான் அது சுபாவங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் முதல்ல நான் சொன்ன ஆண்டவர் கொடுக்கிறவர். சொல்லுங்க, கொடுக்கிறவர். அவர் எங்கெங்க குறைகள் மாற்றம் இல்லை, குறைகளை தீர்க்க வைக்கிறது மாற்றம் இல்லை, உங்களுக்கு குறைவா இருக்கும் போது அதை நிரப்புறது மாற்றம் இல்லை. நீங்கள் தேவைகளை கேட்கறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எப்பயுமே உங்களுக்கு எப்பயுமே ரெடி பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That is nature. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்துல பார்க்கிறோமா, நீங்க பாருங்க, இங்க போட்டிருக்கிறது அவர் நன்மையான காரியங்கள். சொல்லுங்க, நன்மையான காரியங்கள், பூர்ணமான காரியங்கள். James chapter 1:17 ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, every good gift. சொல்லுங்க, every good gift and perfect gift. பாருங்க, நன்மையும் பூர்ணமும் இது ரெண்டுமே என்ன தெரியுங்களா காமிக்குது? ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லது. சொல்லுங்க, நன்மையானவர். சொல்லுங்க, நன்மையானவர். அவர் நன்மையானவராக இருக்கிறனால தான் உங்களுக்கு எப்பயுமே நல்லதை செய்வார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, ஆண்டவர் பெர்ஃபெக்ட். சொல்லுங்க, பெர்ஃபெக்ட், பூர்ணமானவர். சொல்லுங்க, பூர்ணமானவர். அதே போல உங்களுக்கு பெர்ஃபெக்டான காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அது உங்க பார்வையில் ஒரு வேளை பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் எது உங்களுக்கு வைத்திருக்காத சிறந்தது. பக்கத்துல சிறந்தது. கமான். நீங்க இந்த மாலை வேளையில கூட இந்த ஆண்டவரை நீங்கள் இவ்வண்ணமாக நீங்க அவரை ருசிச்சு பார்க்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா இல்லைங்களா? ரைட். ஆண்டவர் அறியாமல் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நீங்க அப்ரிஷியேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அநேகங்கள் ஆண்டவர் அநேக நன்மைகளை செஞ்சிருப்பாரு, ஆனால் அந்த நன்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் யார் என்று நம்மளுக்கு தெரியாத இருக்கிறதுனால அவர் செய்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆனால் நீங்க ஆண்டவர் யார் என்று, if you know who God is, right, if you know what he is doing, and if you know or if you encounter the Lord, and you will always be thankful for what he has done in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை செய்திருக்கார்களோ அதை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். இருக்கீங்களா இல்லைங்களா? come on. இந்த மாலை வேளையில கூட பிரியமானவர்களே, அநேகவல்ல ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ற காரியம் ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம அறியாதனால.
நீங்க ஆண்டவரை அறிகிற வேளையில பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்று நீங்க அறிந்து கொள்வீங்க. If you know who God is, then you know his way. புரியுதுங்களா இல்லைங்களா? நீங்கள் பாருங்க, சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, such as that me God will show the way to Moses, right? ஆண்டவர் மோசே கிட்ட ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். சொல்லுங்க, முகமுகமாய் பேசினார். மோசே கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் போல, சொல்லுங்க ஃப்ரெண்ட் போல, ரைட்? அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாருன்னு சொல்லி மோசே கிட்ட வெளிப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க தெரியுங்களா, க்ளோஸா இல்லாதவர்கள், ஆண்டவர் தெரியுங்க செஞ்சாரு, அவருடைய எப்படி செய்ய போறான்னு காமிருக்கு. ஆனால் ஒரு கிரிகளை மாற்றம் பார்த்தாருங்க. வாட் இஸ் த வேர்ஸ்? நோ, சாம்ஸ், ரைட்? சாம்ஸ் Exodus 33 என்னல சொல்லுது? Okay, no. God will show his way to Moses, but it's okay, அந்த வசனம், they will help me. பாருங்க, ஆகினால அந்த மாலை வெள்ளி கூட நீங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்துக்கு மேலாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இருக்கீங்களா இல்லைங்களா? Come on, you will appreciate. பாருங்க, ரெண்டு காரியங்கள் இந்த come on, பாருங்க, Psalms 103 verse 7. பாருங்க, he made, சங்கீதம் 103 வசனம் 7 நீங்க எடுத்துக்கோங்க. he made known his ways unto Moses. மோசேவுக்கு அவருடைய வழிகள் எப்படி செய்ய போறாரு எல்லா டீடைல்ஸ் மோசேஸ் கிட்ட காட்டார். ஏன் தெரியுங்களா? மோசே ஆண்டவரோடு நெருங்கியவனா இருந்தான். ஆனால் பாருங்க, he is doing unto the children of Israel, அவருடைய கிரிகள், ரைட், பலன்களை மாற்றம் தான் ஆண்டவர் செஞ்சாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு காமிச்சார். ஏன் தெரியுங்களா? அவர்கள் க்ளோஸ் ஆகல. ஆனால் இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் உங்களோடு நெருங்கிறது மாற்றம் இல்ல, அவருடைய நேச்சரை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் என்னதான் நன்மை நடக்குது, என் வாழ்க்கையில் எப்படி தான் நடக்குது, எங்கதான் where am I heading, எங்கதான் நான் போகிறேன்னு தெரியல என்று நம்ம அநேக கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆண்டவர், பக்கத்துல ஆண்டவர், come on, ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள். If you know God, you will know everything that God is doing in your life. Come on, people of God. Amen. ரெண்டு காரியங்கள் பாருங்க, அங்க போட்டிருக்குது, யாக்கோபு, ஜேம்ஸ் 1:17. the first thing, every good thing, சொல்லுங்க good things, சொல்லுங்க good things. பாருங்க, ஆண்டவர் நல்லவரா இருக்கிறனால உங்களுக்கு நல்ல காரியங்களை வைத்து இருக்கிறார். பக்கத்துல நல்ல காரியங்கள், சத்தமா சொல்லுங்க நல்ல காரியங்கள், ரைட்? நல்ல காரியங்களை மாற்றம் வைத்திருக்கிறதுல நல்ல காரியத்தை ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நல்ல காரியத்தை செய்ய போகுவாரு. ஆனால் சில சமயம் ஆண்டவர் நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இருக்கீங்களா இல்லைங்களா? பக்கத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். Right? Whatever he gave you is good thing, and whatever he will give you is good thing. பாருங்க, கிரேக்க மொழியில, கிரேக், ரைட், புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. ரைட்? இந்த குட்க்கு வந்து கிரேக்க மொழியில என்ன சொல்லுங்க? அகாத்தோஸ். சொல்லுங்க அகாத்தோஸ். அகாத்தோஸ், சொல்லுங்க அகாத்தோஸ். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? யூஸ்ஃபுல். சொல்லுங்க யூஸ்ஃபுல். ஆண்டோடைய குட்க்கு அர்த்தம் என்ன தெரியுங்க? யூஸ்ஃபுல்னா பிரயோஜனம் உள்ளது. சொல்லுங்க பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும் என்றால் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். புரியுதுங்களா இல்லைங்களா? If God want to do a good things in your life, first thing, it must be useful for you. Amen. வெறும் அழகுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட்? சும்மா வைக்கிறதுக்கு, ஓகே, ஒரு நான் ஏன் ஐபேட் வாங்கினேன், சும்மா எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஆமென். புரியுதுங்களா இல்லைங்களா? நான் ஏன் ஐபோன் 15 வாங்குறேன், oh everyone have, so I have, I want to have. புரியுதுங்களா? சும்மா ஆண்டவர் வந்து யூஸ்ஃபுல் இல்லாத காரியத்தை கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ரைட்? ஆண்டவர் குட்னா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. பக்கத்துல உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம அநேக வேளையில கேட்போல, ஆண்டவரே அவங்களுக்கு செய்றீங்க, ஏன் எனக்கு செய்ய பண்றீங்க? ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. Do you understand what I'm saying? இருக்கீங்களா? Right? அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆண்டவரே, Lord, they pray they got it, I pray I don't got it because it's not useful for you. Amen.
நான் திருத்தின்னு முழிக்கிறீங்க, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இருக்கிறனால உங்களுக்கு இருக்கணும்னு தேவை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றதை, உங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதை ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொன்று வந்து குட் நடத்துறா, பிளசன்ட். சொல்லுங்க பிளசன்ட். வாட் யூ கால் பிளசன்ட்? பிளசன்ட்னா ஏற்றது. சொல்லுங்க ஏற்றது. அல்லது ஜாய். சொல்லுங்க ஜாய். சந்தோஷம். சொல்லுங்க சந்தோஷம். பாருங்க, அநேக வேளை இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ரைட்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க நன்மைகளை கொடுத்திருப்பாரு, ஆனால் தெரியாமே வாழுவோம். புரியுதுங்களா? அதனால தான் நன்றி இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. புரியுதுங்களா? கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா தெரியுங்களா? ஆண்டவர் தங்க வாழ்க்கையில் நன்மைகளை வைத்திருக்கிறதை அறியாமல் வாழ்கிறார்கள். ஸோ அறியாமல் வாழ்கிறார். Ignorance is one of the greatest inability or greatest sin சொல்லலாம். Ignorance. சொல்லுங்க ignorance. Ignorance அறியாமை. சொல்லுங்க அறியாமை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நிறைய நன்மைகளை வைத்திருக்கார். பக்கத்துல நன்மைகளை வைத்திருக்கிறார். Tonight you need to discover what are the good things that God has for you. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்க நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நன்மைகள் வரணும். அது கண்டிப்பா ஏற்ற நேரத்தில் வர வேண்டியது வரும். ஆனால் இருக்கிற நன்மைகளை நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. கம் ஆன், ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் இருக்கிறதை வச்சு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? மற்ற காரியத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இருக்கிறதை நீங்கள் நன்றி செலுத்த முடியலன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான காரியத்தை கொடுப்பாரு? உண்மைங்களா இல்லைங்களா? அது கொடுத்தாலும் அதையும் குறை சொல்ல ஆரம்பிப்போம். ஆமென். Tonight you need to give thanks to God what good things he has done. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க. சொல்லுங்க நினைவு கூறுங்க. அதை நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் போது அப்படி என்ன தெரியுங்களா அர்த்தம்? ரைட்? எவ்ரி டைம் யூ கிவ் தேங்க்ஸ் டு காட். கம் ஆன். ஒவ்வொரு தடவை இப்படியாக நீங்க நன்றி செலுத்தும் போது இன்னும் பெரிய நன்மைகளை ஆண்டவர் சமத்திலிருந்து எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. You need to recognize the hand of the Lord over your life. Come on. ஆமென். பாருங்க, ஆண்டவர் நல்ல காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைச்சுக்க என்ன நல்ல காரியம்னு கண்டிப்பா வைத்திருக்கிறார். ரைட்? அப்ரிஷியேட் இட். பக்கத்துல அப்ரிஷியேட் பண்ணுங்க. அத்தமா சொல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. To all the children, appreciate your mother. எல்லா பிள்ளைங்களும் உங்களோட மதர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்லாத போது தான் தேடுவோம். அப்ரிஷியேட். Yes, they are nagging. Right? ஐயோ அம்மா வந்தாலும் நேக் பண்றாங்க. That's a good nagging. அப்புறம் நீங்க நல்லது கெட்டது ஒரு நாளைக்கு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாரு. இன்னமும் எங்க அம்மா நேக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் குட் திங். அது சில சமயம் மனசு ஏத்துக்காது, அவங்க முள்ளுக்கு கேட்க முடியாது, ஆனா பின்னால கேட்போம், யோசிச்சு பார்ப்போம். குட் திங். பக்கத்துல குட் திங். ரைட்? ஆண்டவர் என்ன நன்மைகள் உங்களுக்கு வைத்திருக்கிறார்? lot of people here got no mother. You can ask them எப்படி அவங்களோட ஃபீலிங் இருக்குன்னு. ரைட்? புரியுதுங்களா நான் சொல்றது? அதே போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நன்மைகளை வைத்திருக்கிறாரு. அதை நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்களா? நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். பாருங்க, வேத வசனம் சொல்லுங்க, எல்லா நல்ல காரியமும் ஆண்டவர் இடத்திலிருந்து வருது. சொல்லுங்க, ஆண்டவர் இடத்திலிருந்து வருது. அப்புறம் போட்டிருக்க ஆண்டவர் வந்து பச்சைப்பாதம். அப்படின்னா இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றதை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்க நன்றி செலுத்தும் போது அது பெரிய காரியத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். ரெண்டாவது பார்க்கிறோம், அங்க போட்டிருக்குது every good things, and second thing every perfect gift. சொல்லுங்க perfect gift. அதான் சொல்ல perfect. ஆண்டவர் முழுமையா இருக்கிறனால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான காரியத்தை வச்சிருக்கார். பக்கத்துல சொல்லுங்க perfect. perfect என்ன தெரியுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆனா ஆண்டவர் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்றதானது. சொல்லுங்க உங்களுக்கு ஏற்றதானது. அங்கே கிரேக்க மொழியில பெர்ஃபெக்ட் என்ன தெரியுங்களா? Teleos. Am I pronouncing T-E-L-E-I-O-S? T-E-L-E-I-O-S. Teleos. iOS, like iPhone ஓட அப்டேட் மாதிரி இருக்கு iOS. Teleos. சொல்லுங்க Teleos. அத்தமா சொல்லுங்க Teleos. Teleos என்ன தெரியுங்களா? Finish. சொல்லுங்க finish. அப்படின்னா complete. சொல்லுங்க complete. முழுமை. சொல்லுங்க முழுமை.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் வந்து அறக்குறை கிடையாது. ஏன் சில சமயம் அறக்குறையா இருக்குன்னா நம்ம தான் பாதியில் நம்ம விட்டுட்டு வந்தது ஆண்டவர் விட்டு. நீங்கள் ஆண்டரை ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக அவரோட முழுமையை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சிறந்த காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே. ஆகினால நீங்க சொந்து போகாதீர்கள். பக்கத்துல சொந்து போகாதீர்கள். ஆண்டவர் சிறந்தவராக இருக்கிறதுனால, ஆண்டவர் முழுமையா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில முழுமை இல்லாத காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக முழுமைப்படுத்துவார். Come on. Hallelujah. That which is not perfect, whatever is not perfect, come on, because God is perfect, He will definitely do this perfect thing in your life. Come on. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Come on. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை இந்த மாலை வெள்ளக்குள்ள நீங்க அமர்ந்து கொண்டிருது இது இன்னும் முழுமை அடையல, பிரியமானே முழுமை அடையலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவர் அவர் முழுமை உள்ளவர். கண்டிப்பாக இந்த முழுமையை ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய நேரத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில செய்வார். God is perfect. பக்கத்துல God is perfect. Come on. Right? பாருங்க, perfect என்ன தெரியுங்களா? Right? Something made specially for you. அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி தான். புரியுதுங்களா? உங்களுக்காகவே ஸ்பெஷலாக, பக்கத்துல உங்களுக்காகவே ஸ்பெஷலாக. அப்படின்னா என்ன? கஸ்டம் மேட். கஸ்டம் என்ன தெரியுங்களா? யூ நோ ரைட்? ஸ்பெஷலா இவங்களுக்காக வடிவு எடுத்து ஆண்டவர் எப்பயுமே God is a custom made things for you. திரும்ப சொல்லுங்க, God is a things custom made for you. Come on. கஸ்டம் என்ன தெரியுங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, உங்களுக்காக சிறந்ததை உங்களுக்காகவே சொல்லுங்க, உங்களுக்காகவே தேவன் செய்துட்டார். செய்த காரியங்களை கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி தேவன் சொல்லுங்க. Come on. சில சமயம் this is the thing we fail to recognize. ஆண்டவர் செய்த இந்த சிறந்த காரியங்கள், இந்த குட் திங்ஸ் வந்து ஃபெயில் பண்ணிக்கிறோம், ரெக்கக்னைஸ் பண்றோம், அறியறதுக்கு. சம்டைம் we despise. டிஸ்பைஸ்னா தெரியுங்களா? ஐயோ இது என்னடா, புரியுதுங்களா? புறக்கணித்து வைக்க. ஆனால் அதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை கல்டிவேட், அதில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த காரியங்களை நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போது பிரியமானே அநேக காரியத்துக்கு தேவன் கண்டிப்பா உங்களை அதிகாரியா மாற்றுவார். ஆமென். இந்த மாலை வேளையில கூட இந்த நன்மையான, இந்த ஏற்றதான அல்லது நன்மையான, அடுத்து என்னது முழுமையான இந்த கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நன்றி உள்ளம். பக்கம் சொல்லுங்க, நன்றி உள்ளம். கமான் சொல்லுங்க, நன்றி உள்ளம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் என்னது 17-18 பார்க்கலாம், படிங்களேன். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்க. பக்கம் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும். அது உங்க பார்வையில் நல்லதா இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் செய்தார்னா கண்டிப்பாக நல்லது. ஆமென். அது உங்க வாழ்க்கையில முழுமை இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் செய்தார்னா அது முழுமை. ஆகினால நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம என்ன செய்யலாம்? நன்றி செலுத்துங்க. சத்தமா சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. கமான். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. கமான். அப்புறம் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தடவை எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள ஆண்டவருடைய சித்தம். அப்படின்ற everything you give thanks to the Lord for the things that God has done, for the things that you receive. Come on, you will found in the will of the Lord. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தில் காணப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்னது? ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்காரு? நன்றி செலுத்துங்க. அதுவே ஆண்டவருடைய சித்தம். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். சொந்து போகாத, பக்கம் சொந்து போகாத இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை தாமதமாக இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடத்துவார்.